இன்றைக்கி என்னோடய செடிங்களுக்கு இயற்கையாகவே கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் மற்றும் பழங்கள்லேருந்து இருக்கக்கூடிய உரங்களை தான் கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு நான் ஒரு வாரமாக காய வச்சு அடுத்த வாரம் வந்து கொடுப்பேன். எப்போவுமே வந்து டெய்லி கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு பாக்ஸில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருவேன். ஒரு வாரம் முடிஞ்சோடனே எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். எல்லா செடிகளுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். நான் டெய்லி ஒவ்வொன்றும் வந்துட்டு கொடுத்துட்ருப்பேன். ஒரு நாள் மழை தண்ணி கொடுப்பேன், இன்னொரு நாளைக்கு இந்த கிச்சன் வேஸ்ட்டு கொடுப்பேன், இன்னொரு நாளைக்கு வந்து இயற்கை ஃபெர்டிலைசர் ஒன்று இருக்குது அது கொடுப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டீ தூள் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே தான் இருப்பேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம செடிகள் வந்து சாகாமல் நல்லா செழிப்பாக பச்சை பசுமையாக வளர்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்துட்டு செயற்கையாக நிறைய உரங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது அந்த மண்ணும் ரொம்ப செழிப்பாக இருக்குது. நான் மீதி இருக்க இந்த பச்சையான இந்த உரங்கள் எல்லாத்தையும் வந்து காய வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். இதை வந்து அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா செடியும் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது ட்ராகன் ஃப்ரூட் செடி வருமா வராதுன்னு எனக்கு தெரில, ஆனால் விதை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் செடி, செவ்வந்தி பூச்செடி எல்லாத்துக்குமே வந்துட்டு மீதி இருக்க உரங்களை வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செடியெலாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நல்லா பூத்துட்ருக்கு. ஏன்னா இந்த உரம் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். இந்த ரோஸ் செடி புதுசாக வாங்கினது. இதுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்த உரம் வந்து கொடுத்தாச்சு. இனிமேல் கண்டினியூ பண்ணலாம்.